ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த பழனி முருகன் அவ்வளவு சுலபமாக யாரையும் ஆசீர்வதிப்பது கிடையாது. ஆனா இப்போது நீ என் மேல வச்சிருக்க பக்தியையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் பார்த்து மனமுருகி உன்னை அருள் கொடுத்து ஆசீர்வாதம் செய்வதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். இப்போ உன் மனசுல என்ன இருக்கு? இனிமே என்ன செய்ய நீ யோசிக்கிற? உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? உன் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்னு எல்லாவற்றையும் சொல்லி எல்லாத்தையுமே சிறப்பாய் செய்து தருவதற்காக தான் நானே உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே. நீ எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா உன்னை ஆட்டுவிப்பவன் நான் தானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நான் தான். இந்த உலகத்தின் ஆதாரமாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? யார் என்னை மனசார நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒருபோதும் நான் துன்பத்தை தரமாட்டேன். இப்போது துன்பத்தை அனுபவிக்கிற உன் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் சரி செய்து இன்பத்தை அளவுக்கு அதிகமாக தருவதற்காக தான் உன்னை தேடி வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தேன். இனிமே நீ எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும்படி இனிப்பான பல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்க போகுது. உன் மன வலியையும் வேதனைகளையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும்படி நல்ல செய்தியை உன்னை தேடி வரச் செய்கிறேன் என் செல்வமே. இந்த நொடி முதலாகவே உன் வாழ்க்கை என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வருவதற்குள்ளாகவே உனக்கு பெரும்பாடா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முள்ளு மேல நடக்கிறது போலவும் தீயின் மீது நடந்து வருவது போலவும் கஷ்டமாக இருப்பதாக உணர்கிறாயா? ஓ வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்தனே, இந்த விஷயத்தை மட்டும் கடக்க முடியாமல் ஏன் அவதிப்படுகிறாய்? இதுவரைக்கும் எல்லாத்தையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுத்த இந்த முருகப்பெருமான் இந்த முறையும் எல்லாவற்றையும் சமாளிச்சு சாதனை புரியக்கூடிய வகையில உன்னை நான் வழி நடத்துறேன். என் அன்பு பிள்ளையான உன் கூட நான் இருக்கும்போது இந்த சூழ்நிலையும் கூட நீ சுலபமாக சமாளித்து விடலாம். உன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதுமே நான் தேங்கி போக விடமாட்டேன் என் செல்வமே. நதி போல நீ ஓடிக்கிட்டே இரு. எதுக்காகவும் எங்கேயும் யாருக்காகவும் முடங்கி நிற்காதே. இன்னும் கொஞ்ச தூரம்தான் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை இருக்கு. நீ எதிர்பார்த்தபடி உன்னை அழகாக நான் வாழ வைக்கிறேன். ஓ மனசு இப்போ உடைஞ்சு போய் இருக்கிறதும் நீ வருத்தத்துல இருக்கிறதும் எல்லாம் எனக்கு தெரியும். இப்போது உன் நிலைமை எப்படி இருந்தாலும் இந்த பழனி முருகன் ஆசீர்வாதத்தின் மூலமாக அனைத்தையுமே அழகாய் நான் அமைத்து தருவேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறும், உன்னுடைய சூழ்நிலையும் மாறும். உன்னை சுத்தி நடக்கிறத மட்டும் கவனமாக பார்த்து புரிந்து கொள். ஒருபோதும் நடக்கிற எதை நினைச்சும் மனசை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிதானமாக இரு. உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையுமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேங்கிறத நீ புரிந்து கொள் என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கும் உண்மையான உறவுகள் யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். கெட்டவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கந்த பெருமான் நானே உனக்கு துணையாக இருக்கும் வரையிலும் எதுவுமே தவறாக உனக்கு நடக்காது. நீ எங்க இருந்தாலும் எங்க போனாலும் உனக்கு துணையாக எப்போதும் நான் வருவேன். உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட தானே ஒப்படைச்சிருக்க. உன் எண்ணம் போலவே உனக்கு எல்லாம் சரியாக நடக்க நான் துணையாக நிற்பேன். இன்னைக்கு நீ என்கிட்ட வச்ச கோரிக்கையும் நான் நிறைவேற்ற போறேன். நீ எப்போது முதலாக அப்பா முருகா கதி என என்னை நாடி வந்தாயோ, இந்த முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்னு என் மேல முழு நம்பிக்கை வச்சியோ, அன்றிலிருந்தே உன் வாழ்க்கையின் எல்லா சுக துக்கங்களுக்கும் நானே பொறுப்பாளனாக மாறிவிட்டேன் என் செல்வமே. நீ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நீ காட்டக்கூடிய அன்பானது சந்தேகமில்லாம என் மீது முழு நம்பிக்கை கொண்டதாக இருக்க வேண்டும். ஏன்னா சந்தேகம் கலந்த அன்பை நான் செய்வேனோ மாட்டேனோ, நீ நினைச்சதை நடத்தி கொடுப்பேனோ இல்லையோன்ற அந்த சந்தேகத்தோடு கூடிய பக்தியை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். ஒரு கோப்ப தேநீர்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் அது மொத்தமுமே விஷமாக மாறி போகும் தானே. அதே போலதான் நீ என் மீது பக்தி வச்சாலும் சரி, அல்லது அடுத்த மனிதர் மீது அன்பை கொடுத்தாலும் சரி, அது முழு தூய்மையானதாக சந்தேகமற்றதாக இருக்க வேண்டும். தவறு செய்கிற மனிதர்களை எல்லாம்
காலம் நிச்சயமாக திருத்தும். ஆனா நீ சந்தேகப்பட்டினா அது திருந்தினவர்களுடைய மன நிம்மதியை பாதித்து மீண்டும் தவறு செய்ய தூண்டிவிடும் அல்லவா? யாராவது ஒரு முறை தவறு செஞ்சு திருந்திட்டாங்க அப்படின்னு உனக்கு தெரிய வந்தா அவர்களை நம்புறதா நீ நினைச்சினா முழுசா நம்பு, இல்லாட்டி நம்பாமலே இருந்துவிடு. அதை விட்டுட்டு சந்தேக கண்ணோடு யாரிடமும் நீ பழக வேண்டாம். அன்பு தூய்மையாக இருந்தாலே நீ பழகக்கூடிய மனிதர்கள் தானாக உன்னிடம் சரணடைவார்கள். உன் மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் குழப்பங்களையும் நான் அழித்து முடிக்கிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இருந்தால்தானே என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே உனக்கு இப்போ ஏமாற்றத்தை கொடுத்தாலும் கூடிய சீக்கிரமே இது எல்லாம் மாறும். வாழ்க்கையை அதன் போக்கிலேயே யதார்த்தமாக வாழ முயற்சி செய். வாழ்க்கை உனக்கு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சொல்லி கொடுக்கும். சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கும். நீயா முட்டி மோதி திணறுவதை விட சில விஷயங்களை அப்படியே விட்டு விட்டு அமைதியாக கடப்பதுதான் சரியானதாக இருக்கும். நீ வேணுங்கிறது, நீ ஆசைப்பட்டது சில நேரம் நடக்காமல் இருக்கலாம். ஆனா இந்த முருகப்பெருமான் என்ன நம்புனினா உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். உனக்கான விஷயத்தை நீ விரும்பியது போலவே செய்து தருவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை பயணத்திற்கு மட்டும் தயாராக இரு. இந்த முறை உன் பயணம் நிச்சயம் வெற்றிகரமானதாக மாறும். நேர்மறை எண்ணத்தை மட்டும் எப்போதுமே உனக்குள்ள வச்சுக்கோ. நானும் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நடக்குமா நடக்காதான்னு நீ யோசிக்கிறதும் கிடைக்குமா கிடைக்காதான்னு குழம்பி கவலைப்படுவதும் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய முழு எண்ணங்களையும் இந்த முருகப்பெருமான் மீது திருப்பி விடு என் செல்வமே. அப்புறம் எப்படி சந்தேகம் வரும்னு நானும் பார்க்குறேன். நீ என்னை முழுசா நம்பினாலே எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் செஞ்சு முடிச்சிருவேன். உன்னுடைய உயிருக்கு மேலாக நீ என்னை நேசிக்கிற, என் மேல அன்பு வச்சிருக்க, பக்தி வச்சிருக்க, பாசம் வச்சிருக்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என்னுடைய மனதையும் குளிர்வித்து விட்டது. என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த குறையுமே நான் வர விடமாட்டேன் என் செல்வமே. வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை வருகிறது. ஆனா நீ அப்படி கவலைப்படாம நடக்கிற விஷயங்களை சரிதான்னு ஏத்துக்கிட்டீனா அதை சரியானதாக என்னால ஆக்கி தர முடியும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையும் உனக்கு எதிராக நினைக்காமல் அதை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்கப்பார். நிச்சயம் நீ நம்பிக்கையோடு செயல்பட்டினா என் துணை உனக்காக எப்போதும் இருக்கும். நீ தனிமையில் இல்லை என் தங்கப்பிள்ளையே. உன் உயிர்ல உன் மூச்சு காற்றுல நான் கலந்திருக்கேன். இந்த கந்தபெருமானின் துணை எப்போதும் உனக்கு இருக்கும். நான் ஒருபோதும் உன்னை தனிமையில விட்டுட மாட்டேன். என் துணையோட என் ஆசீர்வாதம் பெற்று நீ நலமாக வாழணும்னு தானே இப்போது உன்னை ஆசீர்வதிக்க வந்துள்ளேன். எதை உனக்கு எப்போ தரணுமோ எல்லாம் எனக்கு தெரியும். அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போன விஷயத்தை நினைச்சு நீ வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே உனக்கானதை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வாழ்க்கையில உனக்கு விழும் அடிகள் எல்லாமே உன் வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்தி போறது போல உனக்கு தெரியலாம். ஆனா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தோட நம்பிக்கையோட நீ 2 அடி முன்னே எடுத்து வச்சினா உன்னை வேகமாக நான் முன்னேற்றுவேன். உன்னுடைய சூழல் எப்படி இருந்தாலும் தேவையில்லாத தவறான மாயைகளின் சூழ்ச்சிகளில் நீ சிக்கிக் கொள்ளாமல் தைரியமாக என்னை நம்பி வா. உறுதியான உன்னுடைய பக்தி நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். எப்பவுமே பல அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் தந்துச்சு நிலகுனிஞ்சு போயிருக்கிற உனக்காக தான், உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இருக்கேன். இந்த கால சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்பிக்கை துரோகங்களும் உன் வாழ்வில் இருந்தாலும் எல்லா காரியத்தையும் நீ நினைச்சது போல நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நஷ்டங்களும் உனக்கு எதிராக வஞ்சக சூழ்ச்சிகளும் எதிர்ப்புகளும் உறவினர்களும் நண்பர்களும் உனக்கு செய்த சூதுகளும் நீ இழந்த அன்புகளும் இது எல்லாமே எல்லார் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் தான்ற யதார்த்தத்தை நீ புரிந்து கொள் என் செல்வமே. சொந்த பந்தங்களும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உறவுகளும் எப்போது எப்படி வேண்டுமானாலும் திட்டம் போட்டு உன்னை ஏமாத்தலாம், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், சூழ்ச்சி செஞ்சு உனக்கு வஞ்சகம் செய்யலாம். ஆனா இது ஒன்றும் உலகத்திலே நடக்காத விஷயம் கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாரும் எதிர்கொள்கிற யதார்த்தமான விஷயம்தான்.
அப்படிப்பட்ட கஷ்டமான விஷயம் உனக்கு நடக்கும்போது மன தைரியத்தோடும் துணிச்சலோடும் நீ அதை தைரியமாக எதிர்கொண்டால் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். பயமும் தயக்கமும் இருக்கிறவங்க கிட்ட தோல்வி மட்டும்தான் வந்து சேரும். தூக்கி போட்டா எதிர்பார்த்தது போலவே எல்லா விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோட நான் உனக்கு நடத்தி தருவேன். இனி எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நான் செய்கிறேன் என்பதை இப்போதே உணர்ந்து கொள். ஓ முருகா போற்றி, வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி.